சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 இருக்கக்கூடிய இலவசமான ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் காசு கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 OSல இலவசமாகவே வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியலை. ஓகே, வாங்க விண்டோஸ் 10 வீடியோ எடிட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய சர்ச் பாக்ஸில் போயிட்டு வீடியோ எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ எடிட்டர் அப்படின்ற ஆப் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டலை அப்படின்னா ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், ஆல்பம்ஸ், பீப்புள், ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வீடியோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோ எடிட்டர் அப்படின்றது இல்லைனா மோர் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மோர் ஆப்ஷன்லையும் இந்த வீடியோ எடிட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வீடியோ எடிட்டர் அப்படின்ற இந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நேம் யுவர் வீடியோ அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைப்ரரின்னு கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆட் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணுறேன். வீடியோ வந்துட்டு ஃப்ரம் திஸ் பிசி, ஃப்ரம் மை கலெக்ஷன், ஃப்ரம் த வெப் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஃப்ரம் திஸ் பிசி அப்படின்றத கிளிக் பண்ணி என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்துட்டு உள்ளே வந்துருச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இப்படி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் இந்த சின்ன சின்னதாக இந்த மாதிரி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஆடான இந்த வீடியோவை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ப்ராஜெக்ட் லைப்ரரியில் இந்த இடத்துல நான் விட்டுறேன். இந்த வீடியோ எடிட்டரில் வீடியோ மட்டும்தான் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே வீடியோவாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கொண்டு வந்துக்கிற முடியும். பழைய விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவி மேக்கர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட்டரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக உங்களால் கொண்டு வந்துக்கிற முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா ட்ரிம் பண்ண முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த வீடியோ மேலே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வெல்கம் அப்படின்ற டைப் பண்ணிடுறேன். வெல்கம் அப்படின்ற டைப் பண்ணதுக்கப்புறமா அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்றது நான் சிம்பிள் அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லேஅவுட் அப்படின்றத நான் சென்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படின்றத கிளிக் பண்ணி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துருச்சு. அடுத்த மோஷன் அப்படின்ற கொடுத்துருக்காங்க, 3D எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோடைய ஸ்பீடு வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கிற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோவை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது அந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டைட்டில் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டைட்டில் ஏதாவது முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற முடியும். இந்த இடத்துல டைட்டில் வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும், என்ன டெக்ஸ்ட் இருக்கணும், பேக்ரவுண்டு என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மஞ்சள் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த இது வேண்டாம், அதனால் நான் இப்போ டெலீட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இந்த வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்கள் ட்ரிம் பண்ணணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ண அந்த இடம் மட்டும் உங்களுக்கு காட்டும். அடுத்த ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் உள்ளே போனீங்கன்னா ஒரு வீடியோவை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் வச்சுட்டு டன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அன்டூ ஆகும். அடுத்ததாக ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய சவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அட்ஜஸ்ட் வால்யூம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு தேவையோ அந்த அளவுக்கு சவுண்டு வச்சுக்கோங்க. இப்போ சவுண்டே வேணாம், எனக்கு மியூட் பண்ணணும் இந்த வீடியோவில் இருக்க சவுண்டை நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் சவுண்டு எடுத்து விட்டுருங்க. இந்த வீடியோக்கு வேறு ஏதாவது சவுண்டு கொடுக்கணும், மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு
அவங்க ஏற்கனவே ஒரு சில மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சிங்க் யுவர் வீடியோ டு தி மியூசிக் பீட் அப்படின்ற ஆப்ஷனில் டிக் பண்ணி விட்டுட்டு டன்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக் ஆட் ஆயிரும். இல்லை இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மியூசிக் வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஏதாவது உங்ககிட்ட இருக்க மியூசிக் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் த ஆடியோ ஃபைல் அப்படின்றதில் கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய MP3 அல்லது ஆடியோ ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற முடியும். நீங்கள் எடிட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வீடியோ குவாலிட்டி வந்துட்டு என்ன குவாலிட்டி உங்களுக்கு தேவை அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ கேன்சல் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். நான் பேக் வந்துடுறேன். நீங்கள் கடைசியாக என்ன எடிட் பண்ணீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். உங்களுக்கு இந்த எடிட் பண்ண இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.